ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மண்ணுக்குள்ளே வாழும் மண்புழுவுக்கு என்ன மதிப்பு உண்டு? மண்ணை கிளறும் போது வெளியே வரும், பின்னர் மீண்டும் மண்ணுக்குள்ளே போகும். சில வேளைகளில் மண்வெட்டியினால் வெட்டப்படும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இதே நிலைதான் நமது சரீரத்துக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மீண்டும் மண்ணுக்கே திரும்பவும் போகிறோம். விவசாயிக்கு உதவியாயிருக்கும் மண்புழுவை யாரும் மதிப்பதில்லை. இந்த மண்ணான சரீரத்தில் வாழுகின்ற நமக்குள் தேவன் வைத்திருக்கும் ஆவியும் ஆத்மாவும் மிகவும் பெருமதிப்பு மிக்கது. அது நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் அழிந்து போகும் சரீரத்துக்காகவே பிரயாசப்பட்டு வாழ்வதை விடுத்து என்றும் அழியாத நமது ஆத்மாவை குறித்து கர்சனை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நமது வாழ்வின் நோக்கம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம் என்பதாகவே இருக்க வேண்டும். நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்றாலும் வெறுமனே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக அழிந்து போவதற்காக பொம்மைகளாக நம்மை தேவன் உருவாக்கவில்லை. நமக்குள்ளே அழியாத ஆத்மாவும் தேவனுடைய மகிமையும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மகிமையை ஏதேனில் மனிதன் இழந்து விட்ட போதும் இழந்து போன அந்த மகிமையை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள இயேசு நமக்காக வந்தார். இப்போது நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பெரும் மதிப்பு மிக்கவர்கள். எனவே என்றும் அழியாத நமது ஆத்மாவை கர்த்தருக்குள் காத்து கொள்ள வேண்டும். அதை கரைப்படுத்தி விடக்கூடாது. தேவனை விட்டு நம்மை நிரந்தரமாக பிரித்து போட வகை பார்க்கும் சத்ருவின் தந்திரங்களை முறியடித்து ஜெயமான வாழ்க்கை வாழுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, பெரும் மதிப்பு மிக்க எங்கள் ஆத்மாவை இறுதி வரைக்கும் உமக்குள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தருளும். தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் சுகபலத்திற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உமது வல்லமையால் எங்களை காத்து நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்யவும் உம்முடைய ஆளுகையினாலே எங்களை வழிநடத்தியல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் பலவீனங்களில் உமது பலனை பூர்ணமாய் விளங்கச் செய்து சமாதானமான, ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ ஜெபிக்கிறோம். அவர்கள் இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாவற்றிலும் உமது சித்தம் நிறைவேறட்டும். தகப்பனே, நெடுநாளாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் உங்கள் தழும்புகளால் குணப்பட்டு தீர்க்காயுசுடன் வாழ கிருபை தாங்க. உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியில் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து வரும் ஒவ்வொருவரின் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தந்து அவர்களை உங்கள் தயவும் இரக்கமும் சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் காணப்படும் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் மற்றும் நீங்கி போகவும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழவும் தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டுள்ள வாலிபர்கள், மாணவர்கள் விடுதலை பெறவும் அதனை விற்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பற்பல வியாதியினால் மருத்துவமனையிலும் வீட்டிலும் முடங்கி போயுள்ள சுகவீனமான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தையும் விடுதலையும் தந்தரல ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு பிரசவ கால பயங்களை நீக்கி சுகப்பிரசவத்தை தந்தருளுங்க. கடன் பாரங்களினால் திகைத்து போயுள்ள குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குழந்தைக்காக ஆண்டவரே உங்க சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி கற்பத்தின் கனிகளால் ஆசீர்வதிங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தாங்க. ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, தேசங்களில் போரினாலே பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளை இழந்து அன்பானவர்களை இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாகவும் ஏற்ற உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கவும் போர் நிறுத்தம் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிரான்சில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பங்கள் முடிவுக்கு வரும்படியாகவும் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்துடன் போர் தொடுக்க முயலும் ரஷ்யாவை தேவன் கட்டுப்படுத்தவும் உலகமெங்கும் அமைதி உண்டாகவும் மக்கள் சமாதானமாக வாழவும் இந்திய தேசத்தில் ஆளுகிறவர்கள் உண்மையும் நேர்மையுமாய் ஊழலுக்கு துணை போகாதவாறு தங்களை காத்து கொள்ளவும் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் தேவ இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.